கர்நாடகாவில் எக்ஸாமில் பிட் அடிச்சுட்டு இருந்திருக்கான் ஒரு பையன். காப்பி அடிச்சிருக்கானோ பிட்டு அடிச்சிருக்கானோ அது வாதியார் பிடிச்சிட்டாரு. வாதியார் பிடிச்சிட்டு அவனை வெளியில் அமைச்சிருக்காரு. பிட் அடிச்சிருக்க வெளில போ அப்படின்ட்டுருக்காரு. அது அந்த பையன் அந்த வாதியாரே அடிச்சு விட்டான். அப்புறம் இந்த ஆந்திராவில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சாட்டிருக்கு, ஹஸ்பண்டை விட்டு தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் அடைக்கணும் அப்படின்றதுனால இவங்க செயின் பறிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இது ஒன்றா பெங்களூரில் இப்படி தான் ஒரு பொண்ணு மேக்கப்புக்காகவே செலவு பண்ணும் போல இருக்குது. அதுக்காகவே கந்து வட்டி கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஒரு 14-15 லட்ச ரூபா கடனா. இதை அவங்க அம்மா கிட்ட சொல்லி பணம் கேட்டிருக்கு அந்த பொண்ணு. இதுக்கு அவங்க அம்மா நாளாங்க கொடுக்க மாட்டேன், உன்னை யார் கந்து வட்டிக்கெலாம் கடன் வாங்க சொன்னது அப்படின்னு சொல்லி நீயே சம்பாரித்து நீயே அடை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அவங்க அம்மாவே போட்டு தள்ளிடுச்சு. இப்போது முன்னாடி ஒரு 2015 அது வரைக்கும் கூட கிரிமினல் ரேட்டுங்கிறது கொஞ்சம் நாமினலாக இருந்துச்சு. அதுலேயும் ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, பெண்கள் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க கிரிமினல்ஸ். அதாவது இந்த பிட் பாக்கெட் அடிக்கிறது, அப்புறம் அந்த தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி இதில் தான் பெண்கள் இருப்பாங்களே தவிர ரொம்ப கொடூரமான குற்றங்கள் ஈடுபடுற பெண்கள் ரொம்ப கம்மி தான். அதுலேயும் ரொம்ப கம்மி, பெண்களே ரொம்ப கம்மி தான், அதுலேயும் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இந்த கொடூரமான குற்றங்கள் பண்ணுற பெண்கள். சில பெண்கள் சூழ்நிலை காரணமாக, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பொம்பளை அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார் போல இருக்குது. ஆனால் அந்த பொம்பளை அங்கே வேலை செய்கிற ஒருத்தவங்க கூட பழக்கமாகிடுச்சு. சரி, அந்த பொம்பளைக்கும் ஆண் துணை தேவை இருந்திருக்கு. லாஸ்ட்டாக அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், இந்த பொம்பளையோடைய குழந்த ஒரு பொண்ணு 12 வயசு சம்திங், அந்த பொண்ணு மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்ததும் அந்த பொம்பளை அவனை போட்டு தள்ளிடுச்சு, அடிச்சே கொண்டுருச்சு. அது சூழ்நிலை. அந்த பொம்பளைக்குன்னு யாரும் கிடையாது. ஆனால் சட்டம் தன் கடமையை நொட்டிருச்சு. அப்போ தான் அந்த பொம்பளை தூக்கி ஜெயிலில் போட்டு. ஆனால் கொடூரமாக குற்றம் பண்ணுறவனுங்க, அதாவது இந்த செயின் பறிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மதுரையில் ஒருத்தவன், அதுவும் முன்னாடிலாம் இருட்டினதுக்கப்புறம் யாரும் பார்க்காத நேரத்தில் ஒளிஞ்சு வருவானுங்க திருடனுங்க. இப்போல்லாம் திருடன் கொலைகாரன் இவனுங்கெல்லாம் பப்ளிக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவன் புருஷங்காரன் கூட இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வரானுங்க பிடிச்சி. அந்த மதுரையெல்லாம் அந்த பொம்பளையும் அவங்க ஹஸ்பண்டும் அப்போ தான் பைக்கில் இப்படி நிறுத்துகிறாங்க. பின்னாடியே 2 பேர் செயினை பிடிச்சி இழுத்து, அந்த செயினை அருகலை அந்த பொம்பளையை தரன்னு இழுத்துட்டு போகிறானுங்க வண்டியில். இதெல்லாம் புதுசாக உடனே எவனும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போ ஏற்கனவே நிறைய கேஸு இந்த மாதிரி இருக்கும் அவங்க மேலாம். செயின் பறிப்பு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதுவும் இப்போ புதுசாக யாராவது ஒருத்தன் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன், அதுக்காக நீ பண்ணியிருக்கே அப்படின்லாம் கேட்காதீங்க. நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்தாலே வெட்டி கொண்டுரும். அந்த மாதிரிலாம் பண்ணுறோன்னு இல்லை. ஒரு தெரியாமல் எடுத்து திருடுறானா அது வேறு கணக்கு, அதை விட்டுடலாம். ஆனால் நகை பறிச்சுட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறான். இதை எப்படி ஒரு தங்கம் போய் தொலைதுன்னு கூட விட்டுறலாம். ஆனால் அந்த பொம்பளைய அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறான்னா அவன்லாம் எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கான்னு பார்த்துக்கங்க. அவன்லாம் ஒரு மனுஷன்னு சொல்கிறத விட ஒரு உயிரினன்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள். இவனுக்கும் ஜாமீன் கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க இல்லையா, அப்போ அவன் எந்த லட்சணத்தில் இருப்பான்னு பார்த்துக்குங்க. அவன்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு, மனுஷனாங்கிறத விட அவனுங்கெல்லாம் வாழவே தகுதி இல்லாத ஆளுங்க. அவனுங்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி பதவியில் இருக்கானுங்கன்னே தெரியல. ஸோ
எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போல்லாம் பெண்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, பெண்கள் மென்மையானவர்கள், அந்த மாதிரி பெண்கள் கூட குற்றங்கள், கொடூரமான குற்றங்கள் யார் வேணால் பண்ணலாம். கொடூரமான குற்றங்கள் பண்ணுறதுக்கு துணியறாங்கன்னா, அப்போது வெளியில் வந்துடலாம். ஒரு 2 நாளில் வரலாம், 3 நாளில் வரலாம், இல்லை 3 மாதத்தில் வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே. இது வந்து இவங்களுடைய தைரியமா, இல்லை கொடுக்குறவனுடைய ஒழுக்கக்கேடா? இவனுக்கெல்லாம் இந்த பதவி ஒரு கேடு. இவனுக்கெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் இழுத்து யாராவது இப்போ பெங்களூரில் ஒரு பொண்ணு, 20 வயசு பொண்ணை 21 பேர் கடத்திட்டு போனானுங்க. போயிட்டு அவங்கள 3 மாதத்தில் வெளில அமிச்சானுங்க, ஜாமீன் கொடுத்து. எப்படி? அந்த 20 பேர் 21 பேரை நான் தப்பு சொல்லவே மாட்டேன். அவங்கள வந்து குற்றவாளி தான், கிரிமினல். அவனும் கிரிமினல் தான். கிரிமினலுக்கு சப்போர்ட்டாக ஜாமீன் கொடுத்து அமிச்சானுங்க பாருங்க. இவன் எந்த அளவுக்கு காம கொடூரனாக இருப்பான்? அப்போது இவனுக்கு இந்த ஆசை இருந்திருக்கிறதுனால தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். புரியுதா அவங்களுக்கு? இவனுங்க